தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 4 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் தேடுதல் குழுவை அமைப்பது தொடர்பாக விதிகளை திருத்தி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக உயர்கல்வித்துறை வெளியிட்ட அறிவிப்பாணையில் ஆளுநர் வேந்தர் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு அரசு என்ற வார்த்தை சேர்க்க வேண்டும், வேந்தரின் நியமனதாரர் அல்லது உறுப்பினர் என சேர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தேடுதல் குழு அறிவிப்பாணைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 நாள் சுற்றுப்பயணமாக உதகை சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரபலமான தொட்டபெட்டா மலை சிகரத்தை நேரில் பார்வையிட்டு மகிழ்ந்தார். கடல் மட்டத்தில் இருந்து 2637 மீட்டர் உயரத்தில் உள்ள டெலிஸ்கோப் மையத்தில் ஏறி அங்கிருந்து தொலைநோக்கி வழியாக உதகை நகரின் இயற்கை அழகையும் எழில் கொஞ்சும் கேத்தி பள்ளத்தாக்கையும் முதலமைச்சர் கண்டு ரசித்தார். காலை உதகை மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட உள்ளார். தமிழ்நாட்டிற்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டில் இருந்த 4 திட்டங்களை மீண்டும் சர்வே பட்டியலுக்கு மாற்றி அனைத்தையும் மறைத்து மக்களை அறியாமைக்குள் வீழ்த்த பாஜக முயற்சிப்பதாக மதுரை எம்பி சு. வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சு. வெங்கடேசன் விடுத்துள்ள அறிக்கையில், ஒன்றிய அரசின் பட்ஜெட் விவர பட்டியலில் விவரங்களை மறைத்துள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். வெளிப்படையான நிர்வாகம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை என்று குறிப்பிட்டுள்ள அவர், புள்ளி விவரங்களை மறைப்பது குற்றம் மட்டுமல்ல, குற்றத்தை மறைக்கும் உச்சபட்ச அநீதி என கூறியிருக்கிறார். அரசியல் காரணங்களுக்காக பாரபட்சமான அணுகுமுறையால் பாஜக அம்பலப்பட்டு வருவதாகவும் சு. வெங்கடேசன் சாடியுள்ளார். குழந்தை பாக்கியம் பெற சிறப்பு பூஜை செய்வதாக கூறி பெண்ணிடம் 5 சவரன் தங்கச் சங்கிலியை திருடிச் சென்ற ஜோசியரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கொளத்தூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் விஷாலினி தம்பதிக்கு திருமணமாகி 17 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாததால் ஜோசியம் பார்த்துள்ளனர். தம்பதியின் வீட்டிற்கு வந்த சூர்யா என்ற ஜோசியர் சிறப்பு பூஜை செய்வதாக கூறி வீட்டில் இருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியை திருடிச் சென்றுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருநெல்வேலியைச் சேர்ந்த போலி ஜோசியர் சூர்யாவை கைது செய்தனர். பொள்ளாச்சியில் இருந்து சிவகாசி சென்ற அரசு பேருந்தை மதுபோதையில் ஓட்டிச் சென்ற பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். பொள்ளாச்சியில் இருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்தை மதுபோதையில் ஓட்டுநர் அருள் ஓட்டிச் சென்றுள்ளார். பாதி வழிக்கு மேல் பேருந்தை ஓட்ட முடியாமல் சாலையின் ஓரம் நிறுத்திவிட்டு உறங்கியுள்ளார். இதனை கண்ட பயணிகள் போலீசுக்கு தகவல் கொடுத்த நிலையில் அங்கு வந்த போலீசார் ஓட்டுநர் அருளை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே மாற்று பேருந்தில் பயணிகள் அனைவரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். பட்டாவில் இறந்தவர்களின் பெயரை நீக்கவும் புதிய உரிமையாளர்களின் பெயரை சேர்க்கவும் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாவில் இறந்தவர்களின் பெயரை நீக்கவும் புதிய உரிமையாளர்கள் பெயர் சேர்ப்பது தொடர்பாக விண்ணப்பங்கள் தேங்கியுள்ளன. இந்நிலையில் இணையதளம் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்களை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பரிசீலனை செய்து ஆணை பிறப்பிக்க வட்டாட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு நில நிர்வாக ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மயிலாடுதுறை நகர சாலையில் சேந்தங்குடி அருகே சாலையில் திடீரென 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை சிதம்பரம் செல்லும் வாகனங்கள் இவ்வழியாக சென்று வரும் நிலையில் பள்ளம் ஏற்பட்ட போது நல்வாய்ப்பாக வாகன ஓட்டிகள் யாரும் பள்ளத்தில் விழவில்லை என்கின்றனர் அக்கம் பக்கத்தினர். இந்நிலையில் பூமிக்கடியில் செல்லும் பாதாள சாக்கடை குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு அதன் எதிரொலியாக சாலையில் பள்ளம் விழுந்திருக்க கூடும் என கூறப்படுகிறது. ஆரணி அருகே சாலை விபத்தில் சிக்கி மகன் உயிரிழந்த செய்தியை கேட்ட தாயும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் ராணுவ வீரரான ராஜேந்திரன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். பணி முடித்து திரும்பி வரும் வழியில் வண்ணாங்குளம் கிராமத்தின் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்தில் சிக்கியுள்ளார். அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ராஜேந்திரன் உயிரிழந்தார். இந்நிலையில் ராஜேந்திரன் இறந்த செய்தியை கேட்ட அவரின் தாயார் பேபி சரோஜா அதிர்ச்சியில் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். குடியாத்தம் கங்கையம்மன் கோயில் தேர் சாய்ந்ததால் பரபரப்பு நிலவியது. புகழ்பெற்ற கங்கையம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. கண்ணகி தெருவில் தேர் சென்ற போது எதிர்பாராத விதமாக பக்கவாட்டில் உள்ள கால்வாயில் தேரின் ஒரு சக்கரம் இறங்கியது. இதனால் தேர் சாய்ந்தது.
உடனே 2 ஜேசிபிக்கள் வரவழைக்கப்பட்டு தேர் மீட்கப்பட்டது. அதன் பிறகு தேரோட்டம் தொடர்ந்தது. தஞ்சை மாவட்டம் பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழாவின் முக்கிய விழாவான அன்னையின் அலங்கார தேர்பவனியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். இங்கு ஆண்டுதோறும் 10 நாட்கள் ஆண்டு திருவிழா நடைபெறும். கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவின் முக்கிய விழாவான அன்னையின் அலங்கார தேர்பவனி இரவு கோலாகலமாக நடைபெற்றது. மல்லிகை சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதாவின் திருவுருவச் சிலையை வைத்ததும் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் புனிதம் செய்து தேர்பவனியை துவக்கி வைத்தார். பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் தேர்பவனியில் பங்கேற்று மரியே வாழ்க என்கிற முழக்கத்துடன் அன்னையை வணங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட பயங்கர விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் 2 நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தேன்கனி கோட்டையை சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் பேர்ணாம்பட்டைச் சேர்ந்த திவாகர் ஆகியோரே உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரியை நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த இவர்கள் குடமாண்டப்பட்டி அருகே பெங்களூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற கர்நாடக அரசு பேருந்து மீது மோதியதில் 2 தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர். விபத்து குறித்து மத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாலியல் வழக்கில் மதபோதகர் ஜான் ஜெபராஜுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தேடப்பட்டு வந்த மத போதகரான ஜான் ஜெபராஜ் மூணாறில் பதுங்கி இருந்தபோது கோவை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சிறையில் இருந்த ஜான் ஜெபராஜ் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஜான் ஜெபராஜுக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி நிர்மல்குமார் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் ஒருவர் அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஞானசேகரனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு அனுமதி அளித்தது. இதையடுத்து அவரை 2 நாள் காவலில் எடுத்து விசாரித்த சிபிசிஐடி போலீசார் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் ராஜாங்க அலங்காரத்தில் மீண்டும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தடம் பார்க்கும் நிகழ்ச்சிக்காக அனந்தராயர் பல்லக்கில் மீண்டும் எழுந்தருளிய கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மூங்கில் கடை தெருப்பகுதி, கோரிப்பாளையம், தல்லாகுளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டகப் படிகளில் மீண்டும் கள்ளழகர் எழுந்தருளினார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக சென்னை அயனாவரம் பெரம்பூர் இடையே சுரங்கம் தோண்டும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அயனாவரம் பெரம்பூர் இடையேயான சுரங்கப்பாதை பிரிவு மிகவும் சிக்கலானது என்று கூறியுள்ளது. பெரும் சவால்களையும் 32க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை எதிர்கொண்டும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுரங்கப்பாதை பணியை நிறைவு செய்து கல்வராயன் இயந்திரம் பெரம்பூர் வந்தடைந்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான பளுதூக்கும் போட்டியில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெட்ரோல் பங்க் பெண் ஊழியர் ஜெயஸ்ரீ தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். 39 வயதுடைய ஜெயஸ்ரீ தன் குடும்பத்தினருடன் பல்லடம் அருகே ஐயம்பாளையத்தில் வசித்து வருகிறார். தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்ற ஜெயஸ்ரீ 320 கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கம் வென்று அசத்தி உள்ளார். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள பெட்ரோல் பங்க் ஊழியர் ஜெயஸ்ரீக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிவகாசியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற பட்டமளிப்பு நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. மழலை வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை மேள தாளத்துடன் பல்லக்கில் தூக்கி வந்து தேர்ச்சி பெற்றதற்கான பட்டங்களை வழங்கினர்.
சென்னை துறைப்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரன் அப்பகுதியில் உள்ள உணவகத்தில் புரோட்டா மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று இரவு ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் இளம்பெண் ஒருவர் பணிமுடித்து திரும்பிச் சென்றபோது அப்பெண்ணின் வாயை மூடி பாலியல் அத்துமீறலில் முயன்றுள்ளார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் முன் காவல் நிலையத்தின் கழிவறையில் யோகேஸ்வரன் வழுக்கி விழுந்ததால் கையெலும்பு முறிந்ததாக கூறப்படுகிறது. ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பச்சை பயிர் கொள்முதல் அளவை அதிகரிக்க மறுப்பதால் ஏராளமான சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 1440 டன் பச்சை பயிறு மட்டுமே தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் டன் கணக்கிலான பச்சை பயிறு தேங்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ளும் தனியார் நிறுவனங்கள் 1 கிலோ பச்சை பயிரை 50 ரூபாய்க்கும் குறைவாகவே கொள்முதல் செய்ய முன்வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் குமுறுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஆண்டுக்கு 7000 டன் பச்சை பயிரை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய முன்வர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். 9 மாத ஆண் குழந்தை பேருந்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை ராமநாதபுரத்தில் சொந்த ஊரான தருமபுரிக்கு அரசு பேருந்தில் ராஜதுரை முத்துலட்சுமி தம்பதி 9 மாத குழந்தையுடன் சென்றுள்ளனர். அப்போது பேருந்தின் கதவை அடைக்காததால் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பேருந்தில் இருந்து தவறி விழுந்து குழந்தை நவனீஸ் பரிதாபமாக உயிரிழந்தது. இதனையடுத்து ஓட்டுநர் சிவன்மணி மற்றும் நடத்துனர் பழனிசாமி ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து கோவை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு கடல் பகுதிகளில் மீன்பிடி தடையை மீறி கேரளா மேற்கு கடற்கரை மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடுக்க கோரி நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் மனு அளித்தனர். கேரளா மேற்கு கடற்கரை மீனவர்கள் தடையை மீறி மீன்பிடிப்பதால் நெல்லை, தூத்துக்குடி மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். தடைக்காலம் இருக்கும் இந்த சூழலிலும் கேரளா மற்றும் குமரி மேற்கு மாவட்ட விசைப்படகுகள் அதை மீறி சட்டத்துக்கு புறம்பாக இங்கே வந்து மீன்பிடி தொழில் செய்கின்றனர். இதனால் பெரிதும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம். தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அணை கட்டுமானத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பவானிசாகர் செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தின் போது விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், கீழ்பவானி பாசன பாதுகாப்பு இயக்கம் மற்றும் அனைத்து பாசன சபைகள் சார்பில் அந்த 8 கிராமங்களுக்கும் தண்ணீரை கொடுப்பதற்கு உடனடியாக திட்டத்தை அறிவிக்க கோரி இன்னைக்கு பவானிசாகர் செயற்பொழில் அலுவலகத்தின் முன் நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். புதுக்குய்யனூர், ராஜநகர், புதுப்பீர்கடவு, பட்டரமங்கலம், காந்திநகர், கஸ்தூரி நகர், பசுவப்பாளையம் மற்றும் புது வடவள்ளி ஆகிய 8 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களின் 6000 ஏக்கர் நிலத்தை 80 ஆண்டுகளுக்கு முன்பு பவானிசாகர் அணைக்காக தந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் 9,58,000 கர்ப்பிணி பெண்களுக்கும் 8,76,000 குழந்தைகளுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை தியாகராயர் நகரில் நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களில் தடுப்பூசி சேவைகள் விரிவாக்கத்தின் தொடக்க விழாவில் மா. சுப்பிரமணியன் பங்கேற்றார். அதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், தடுப்பூசி செலுத்துவதில் 99% தொடர்ந்து நிறைவேற்றி மகத்தான சாதனையை தமிழ்நாடு செய்து வருவதாக கூறினார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 11 வகையான தடுப்பூசிகள், குழந்தைகளுக்கு 12 வகையான தடுப்பூசிகள் என்கின்ற வகையில் 23 வகையான தடுப்பூசிகளும் வீடு அருகிலேயே கிடைப்பதற்குரிய நடவடிக்கையை இந்த துறை எடுத்திருக்கிறது. மேலும் 500 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.